மகாநதி சீரியலில் இப்போ ஒரு பக்கம் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கங்கா வந்து கேட்கும்போது காவேரி இல்லைக்கா வளகாப்பை பற்றி பேசிட்டு போனாங்க அப்படின்னோடனே அப்படியா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னோடனே 7 மாதம் பண்ணிட வேண்டியதான் கங்கா உனக்கும் காவேரிக்கும் சேர்த்து அப்படின்னு ஆமாக்கா ரொம்ப ஜாலியாக இருக்கும்க்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக காவேரி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது அவளுக்கு எல்லாமே கிராண்டாக செஞ்சீங்க எனக்கு என்ன செஞ்சு கிழிச்சிங்க எனக்கு வந்து தனியாக தான் செய்யணும் வளகாப்பு அப்படி இல்லை அவளோட தான் செய்வேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கோவமாக ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க கங்கா. இதை பார்த்து என்னடி இவ இப்படி பேசிட்டு போறா செலவு என்ன ஆகுறது இப்போ இருக்கிற நிலைமைக்கு எப்படி அதை நம்மளால செய்ய முடியும் சரி கட்ட முடியும் அப்படின்னு பாட்டியும் சாரதாவும் கவலைப்படுறாங்க. என்ன அக்கா அப்படி பேசிட்டு போறா அப்படின்னு காவேரிக்கு ஒரு பக்கம் சங்கடமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக கங்கா வந்து போயிட்டு குமரன் கிட்ட வளகாப்பை பற்றி பேசும்போது அதனால என்ன நம்ம 2 பேரும் சேர்த்தே செஞ்சிடலாம் 2 பேருக்கும் அப்படின்னு நீங்களும் அந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு தனியாக தான் பண்ணணும் புரியுதா நீங்கள் தான் செய்யணும் எடுத்து எனக்கு தெரியாது அப்படின்னு கத்துறாங்க கங்கா. எனக்கு இல்லைன்னா அது வேணவே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு என்ன கங்கா குடும்பம் இப்போ இருக்கிற நிலமையில ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு குமரனுமே வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அக்கா தனியாக தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா அதனால என்ன 5 பேரில் ஒரு மாதிரி இருக்கா என்ன ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அத்தை ஒன்று என்னை ரொம்ப தாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து நினச்சிட்டு இருக்கா அவங்க அக்கா. அதனால அவள் சொல்கிற மாதிரி செய்யட்டுமே அப்படின்னு செலவு எக்கச்சக்கமாகுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்போது கங்கா நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு அதனால் ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் கேஷ் தரேன் அதோட சேர்த்து எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்ச மண்டபம் ஒன்று இருக்குது அங்கே வச்சு மிச்ச செலவெல்லாம் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றி வைக்கலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி இருந்தால் தானே குழந்தை சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாரு அதை நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்க ஸோ நீ சந்தோஷமாக இருந்தால் தானே பேபி சந்தோஷமாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் வச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காது அவங்களுக்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உனக்கு செய்யலாம் அதனால என்ன அப்படின்ட்டு ரொம்ப பாசிட்டிவாக விஜய் வந்து காவேரி கிட்ட பேசும்போது காவேரி சிரிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு அட போடி மக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது விஜய் காவேரிக்குள்ளே ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் கங்கா தான் வந்து லூசுத்தனமாக யோசிச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.